பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். திரியேக பராபரனாகிய கர்த்தாவே, தேவனுடைய மேய்ச்சலும் ஆடுகளும் பிள்ளைகளும் ஆகிய நாங்கள் உடைய சன்னதிக்கு முன்பாக பணிந்து ஆராதனை செய்து உடைய திருவசனத்தை கேட்டு படித்து கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அடைபடிக்கு கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஆத்தும பசாத்தோடு உடைய திருவசனத்தை கேட்டு அதை நன்றும் சற்பனமான இருதயத்தில் காத்து பொறுமையோடு கனி கொடுக்கும்படியாக எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஒன்றான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். ஆராதனையின் ஆரம்பமாக கீர்த்தனை 248 முதல் 3 கவிகளை பாடுவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தந்தும், மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தந்தும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடத்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை, கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளவரின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கிற ஞான சங்கீதரின் புஸ்தகம், அது 33ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் தொடங்கி 22ஆம் வசனம் உடைய முறையாக வாசிப்போம். சங்கீதம் 33 12ஆம் வசனம் தொடங்கி 22ஆம் வசனம் உடைய முறையாக வாசிப்போம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் நாமத்திற்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாய் இருக்கிற ஸ்தலத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செயல்களெல்லாம் கவனிக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியத்தாலும் தன் பலத்தினாலும் மிகுதியாக தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்ப முடியாது. தமக்கு பயந்து தமது கிருபைகளுக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களே
மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை மீட்டு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடவுமானவர். அவர் பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இதயம் அவருக்கு கலிகூரும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் சதாகாலம் இருக்கிறபடியே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் இருக்கிறது. இந்த நாளுடைய செய்தி திருத்துவ பண்டிகைக்கு பின்வருகிற 10ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்த நாளில நம்முடைய தியானத்திற்கென்று சிந்தனைக்கென்று திருச்சபையால் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 தொடங்கி 48 வரைக்கும் வாசித்து அதன் பேரில் நாம் தியானம் செய்வோம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திராயானால் நலமாய் இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறதே, நீங்களோ அதை கள்ளர் குகைகளாக்கினீர்கள் என்றார். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும் ஜனங்கள் எல்லோரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள் என்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, இயேசுவானவர் கண்ணீர் விட்டார் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் பார்த்தோம். இயேசுவானவர் அதற்காக கண்ணீர் விட்டு அழுது என்று பார்த்தோம். எருசலேம் நகரம் இயேசு கிறிஸ்துவால் நேசிக்கப்பட்ட ஒரு நகரம். அது அமைதி நகரம், நிறைவின் நகரம். இந்த எருசலேம் நகரம் யூதருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு புனித ஸ்தலம், புனித ஸ்தலமாய் புனிதமான ஒரு நகரமாய் இருக்கிறது. அது சமாதானத்தின் வீடு என்று கூட சொல்லலாம். பாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் வந்து எருசலேம் ஆலயம் தங்க சார்ந்து கொண்டு கல்லின் மேல் கல் வைத்து கட்டப்பட்டது. 132 ஏக்கர் மொத்த பரப்பளவு கொண்ட இந்த நகரம், இந்த நகரமானது மிகவும் திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட ஒரு நகரமாயிருக்கிறது. எருசலேம் நகரத்தில் இருக்கிற இந்த ஆலயத்தின் மீது எதிரிகளுக்கெல்லாம் கண் பட்டு கொண்டே இருக்கும் காரணம், ஒரு கல்லின் மேல் மறுக்கள் தங்க போலாம் பூசப்பட்டிருப்பதனால் எல்லாருடைய கண்ணும் தங்கத்தின் மீது ஒரு கண் வைத்துக் கொண்டே இருக்கிறதை பார்க்கும். இதை சீயோனின் கோட்டை என்று சொல்வார்கள், தாவீதின் நகரம் என்று சொல்வார்கள், அரசர்களின் சமயத்தின் மையம் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட பெருமைகள் புகழ்மிக்க நகரத்தை பார்த்து இயேசு அழுதார். ஏன் கண்ணீர் விட்டார்? எதற்காக? எருசலேம் மக்கள் கர்த்தரின் ஜனம் என்றும் கர்த்தரை ஆராதனை செய்யும் இருதயத்தில் சமாதான சிந்தை இல்லை என்றும் மனம் திரும்பாமல் போனார்கள், இறைவனோடு உண்மையான ஐக்கியம் கொள்ளாதிருந்தார்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு மிகுந்த வருத்தம்.
மாய்மாலமும் வேஷமும் நிறைந்திருக்கிறார்கள். எருசலேம் நகரம் வெளிப்பார்வைக்கு அழகானது, ஆனால் உள்ளார்ந்த நிலைமை மிகவும் மோசம். தங்கள் சுயத்தை நிறைவேற்றுகிற நிலை அங்கு காணப்பட்டது. எனவேதான் ஆண்டவர் அந்த நகரத்தை பார்த்து அழுதார் என்று சொன்னார். இந்த நாளுடைய செய்தியை 3 தலைப்புகளிலே கொடுத்து கடந்து செல்கிறேன். 1, சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நாடுங்கள், தடையாக்கப்படுவாய் எச்சரிக்கையாயிருங்கள், கடவுளின் வீடு ஜெப வீடு என்பதை உணருங்கள். சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நாடுங்கள், தடையாக்கப்படுவீர்கள் எச்சரிக்கையாயிருங்கள், கடவுளின் வீடு ஜெப வீடு என்பதை உணருங்கள். முதலாவது செய்தி, சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நாடுங்கள். இன்று உலகில் விலைக்கு வாங்க முடியாத ஒரு பொருள், விலைக்கு விற்கப்படாத ஒரு பொருள் என்று சொன்னால் அதுதான் சமாதானம். இன்றைக்கு பெரிய பெரிய அரசியல்வாதிகள், செல்வந்தர்கள், சினிமா நடிகைகள் சமாதானம் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு இனம் புரியாத வேதனை இரவும் பகலும் அவருடைய உள்ளத்தை அரித்துக் கொண்டிருக்கிறது. உள்ளம் அலைமோதி கொண்டிருக்கிறது. ஒரு பயத்தினால் ஆளப்பட்டு வருகிறோம், என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லி எல்லாரும் இன்றைக்கு உலகத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உலக மனிதர்கள் சமாதானத்தின் வழியை அறியாமல் தடுமாறிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். குடும்பத்திற்குள்ளாக சமாதானம் இல்லை, மனிதன் ஒவ்வொருவரின் வாழ்விலும் சமாதானம் இல்லை. இன்றைக்கு சமாதான இடம் என்று சொல்லி எந்த இடமும் உலகத்தில் இல்லை. எங்கு பார்த்தாலும் யுத்தங்களின் செய்திகள் உள்ளத்தை கடந்து செய்து கொண்டிருக்கிறது. அல்லது தீவிரவாதத்தை எதிர்க்க தேசங்கள் கூடிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் எந்த அளவுக்கு தேசங்கள் கூடி பேசுகிறார்களோ அந்த அளவுக்கு இன்றைக்கு தீவிரவாதமும் பெருகிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஏசாயாவின் புத்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி பற்றிக் கொள்ளுங்கள். ஏசாயா 26:3, கர்த்தரை நம்பி பற்றிக் கொள்ளுங்கள். உலகம் போராட்டம் நிறைந்த உலகம்தான், பாடுகள், துக்கம், உபத்திரவங்கள் நிறைந்த உலகம்தான். கிறிஸ்துவை சார்ந்து ஜீவித்து சமாதானத்திற்கு அடுத்தவைகளை அறிந்தால் உங்கள் வாழ்விலும் நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்துவை சார்ந்து வாழுங்கள், கிறிஸ்துவையே நம்பி வாழுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஏசாயா சொல்லுகிறார். அதே போலவே மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுங்கள், சமாதானத்துக்கு அடுத்தவர்களை நாடுங்கள் என்று சொன்னால் சமாதானம் பண்ணுங்கள். புறங்கூறி சமாதான குலைச்சலை உண்டு பண்ணவும் கெடுக்கவும் வேண்டாம், குடும்பங்களை பிரிக்கவும் வேண்டாம், அன்பின் பிறப்பிடமாய் பிணைப்பிடமாய் சமாதானத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் மலை பிரசங்கத்திலே சொல்கிறார். சமாதானத்தை உண்டு பண்ணுங்கள், சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லி சமாதானத்தை அன்பின் பிணைப்பால் கொண்டு வர குடும்பத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் சங்கீதத்தின் 165ஆம் வசனம் சொல்லுகிறார், வேதத்தை நேசிப்பவர்களுக்கு, சங்கீதம் 119 165 வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம். யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில வேதத்துக்கு முதலிடம் கொடுக்கிறார், யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையில வேதத்தை அதிகமாக நேசிக்கிறார்களோ, யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில வேதமே எனக்கு எல்லாம் என்று சொல்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் தான் மிகுந்த சமாதானம் உண்டு. மனிதனுக்கு சமாதானம் அவசியம். குடும்பத்திலே, உலகத்தார் மத்தியிலே, சார்ந்திருக்கும் சபையிலே சமாதான வாழ்வுகள் பயனுள்ள கணிதரும் வாழ்வாக இருக்க வேண்டும். அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் நானும் சமாதானத்துக்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறோமா? கர்த்தரை நோக்கி பாருங்கள். கொலோசியர் 1:20 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி சமாதானத்தை உண்டு பண்ணினார். உங்களுக்காக, எனக்காக, சமாதானம் இல்லாத இந்த உலகத்திற்காக, அது சமாதானம் இல்லாத தேசங்களுக்காக, சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்காக, சமாதானம் இல்லாத தனிப்பட்ட மனித வாழ்விற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி சமாதானத்தை உண்டாக்கினார். அப்படியானால் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் நமக்கு கிடைக்கும்.
சமாதானம் கிடைக்கும். அப்படி எனக்கு சமாதானம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, துன்மார்க்க ஜீவியம் செய்கிறவனுக்கு சமாதானம் இல்லை, ஆண்டவரை தேடாதவனுக்கு சமாதானம் இல்லை, வேதத்தை அறியாதவனுக்கு சமாதானம் இல்லை, இயேசுவே வழியும் வாழ்வும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லாதவனுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்கிறாரே. அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் நானும் எப்பொழுதுமே சமாதானத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யோசேப்பை பாருங்கள். யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் எல்லாம் பகைத்து அவனை சிறையிலே தூக்கி போட்டு மீதியான கையிலே விற்று போட்டார்கள். அத்தோடு யோசேப்பு ஒளிந்தான் என்று நினைத்து அவன் சென்று விட்டான். ஆனால் ஒரு நாளில் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது எகிப்திற்கு அவருடைய சகோதரர்கள் எல்லாம் தானியம் வாங்க செல்கிற பொழுது அங்கே இந்த எகிப்திற்கு அதிபதியாய் ஸ்தானாதிபதியாய் இருந்த யோசேப்பு தானியம் வாங்குகிற இந்த சகோதரர்கள் என் சகோதரர் என்று கண்டுகொண்ட பிறகு அவனை கட்டி பிடித்து அணைத்து சகோதரர்களே என்று சொல்லி அழைத்து அவர்களோடு கூட ஒப்புரவாகினான், நேசித்தான், கட்டி பிடித்தான், அழுதான், சமாதான வார்த்தைகளை பேசினான். அவன் உள்ளத்திலே முன் விரோதம் இல்லை, பகைமை இல்லை, கோபம் இல்லை, வெறி இல்லை, வைராக்கியம் இல்லை, கசப்பு இல்லை, எல்லாரையும் மன்னித்தான், மறந்தான். தன் குடும்பத்தினரோடு கூட அவன் ஐக்கியப்பட்டான், சமாதான சிந்தையோடு கூட அவன் வாழ்ந்தான் என்று இன்றைக்கு நாம் பார்க்கிறோமே. அதைதான் ஆண்டவர் சொன்னார், சகோதரருடைய தவறை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது 770 முறை என்று சொன்னார். 770 முறை என்று சொன்னார் ஆண்டவராகிய கிறிஸ்து. அப்ப நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில மன்னிப்பதற்கு தயை பெருத்தவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாமும் சமாதானத்துக்கு அடுத்தவர்களை நாடுவோம். சமாதானம் இல்லாத இடத்தில் சமாதானத்தை உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட சமாதானத்தை நாம் பெற்றுள்ளார். இரண்டாவதாக தரையாக்கப்படுவாய், எச்சரிக்கையாய். தரையாக்கப்படும். நீ சமாதானத்துக்கு அடுத்தவைகளை சிந்திக்கவில்லை என்று சொன்னார். ஆண்டவர் சொல்கிறார் லூக்கா 19:42, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கும். சமாதானத்துக்கு ஏற்ற சிந்தை உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், கொடுக்கப்பட்ட இந்த கிருபையின் நாட்களில் சமாதான சிந்தை, தவறை உணரும் நிலை அல்லது தவறுக்கு வருந்துகிற நிலை, மனமாறி மன்னிப்பு கேட்டு சமாதான சிந்தை வர வேண்டும் என்றும், அப்படி இல்லை என்றால் கர்த்தர் உன்னை தண்டிப்பேன் என்று சொல்லுகிற தேவனாய் காணப்படுகிறார். நாம் வாசிப்போம் என்று சொன்னால் எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரத்தில் 1 முதல் வசனங்களில் சொல்லுகிறது 6 வரைக்கும். தாவீது வாசம் பண்ணின நகரமாகிய அரியேலே, அரியேலே, ஐயோ, வருஷா வருஷம் பண்டிகைகளை அனுசரித்து வந்தாலும் அரியலுக்கு இடுக்கம் உண்டாக்குவேன். அப்பொழுது துக்கமும் சலிப்பும் உண்டாகும். அது எனக்கு அரியலாகத்தான் இருக்கும். உன்னை சூழ பாளையம் இறங்கி உன்னை தெற்றுகளால் முற்றுகை போட்டு உனக்கு விரோதமாக கொத்தனங்களை எடுப்பிப்பேன். அப்பொழுது நீ தாழ்த்தப்பட்டு தரையிலே இருந்து பேசுவாய். கர்த்தர் தரை மட்டும் தாழ்த்துகிறதே. உன் பேச்சு பணிந்ததாய் மண்ணிலிருந்து புறப்பட்டு உன் சத்தம் அஞ்சனம் பார்க்கனுடைய சத்தத்தை போல் தரையிலிருந்து முழுமுடுத்து உன் வாக்கு மண்ணிலிருந்து சென்று உரைக்கும். உன் மேல் வருகிற அந்நியரின் திரள் பொடி தோழனியாகவும் பலவந்தரின் திரள் பறக்கும் பதறலைக்காகவும் இருக்கும். அது திடீரென்று சடுதியாய் சம்பவிக்கும். இடிகளினாலும் பூமி அதிர்ச்சியினாலும் பெரிய இரைச்சலினாலும் பெரும் காற்றினாலும் புசலினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் சேனைகளின் கர்த்தராலே விசாரிக்கப்படுவார். நீ சமாதானத்துக்கு அடுத்தவர்களை தேடவில்லை என்று சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 6 வசனங்களில் சொல்லப்பட்ட மனமாய் நான் தாழ்த்தப்படுவேன், நான் தரையாக்கப்படுவேன், நான் தரையிலிருந்து மண்ணோடு மண்ணாயிருந்த ஆண்டவரிடத்தில் கூப்பிடுகிற சூழ்நிலையில் ஏற்படலாம். அது மாத்திரமல்ல, இடிகளினால், பூமி அதிர்ச்சியினால், பெரிய இரைச்சலினால், பெரும் காற்றுகளினால், புசலினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் சேனைகளின் கர்த்தராலே
சமாதானத்துக்கு அடுத்தவர்களை சிந்திக்காதவர்களை தண்டிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அதே எரேமியா 6ஆம் அதிகாரத்தில் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. எரேமியா 6 வசனங்கள் 21, 23 வாசிப்போம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, இதோ நான் இந்த ஜனத்துக்கு இடர்களை வைப்பேன், அவைகள் மேல் பிதாக்களும் பிள்ளைகளும் குடியானவனும் அவனுக்கு அடுத்தவனும் ஏகமாய் இடருண்டு அழிவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ வடதேசத்திலிருந்து ஒரு ஜனம் வந்து பூமியின் கடை எல்லைகளிலிருந்து ஒரு பெரிய ஜாதி எழும்பும், அவர்கள் வில்லும் வேலும் பிடித்து பெறுவார்கள், அவர்கள் கொடியேர் இரக்கமறியாதவர்கள், அவர்கள் சத்தம் சமுத்திர இரைச்சலுக்கு சமானமாயிருக்கும். சீயோன் குமாரத்தையே, அவர் உனக்கு விரோதமாக யுத்த சன்னந்தராய் குதிரைகள் மேலறி அணியணியாக வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சமாதானம் இல்லாத இடத்துல இப்படிப்பட்ட தண்டனைகள் வரும் என்று சொல்லி வேதம் சொல்வதை பார்க்கிறோம். பக்தியுள்ள சபை நமது சபை, பாடலின் சபை நமது சபை, நியாயம் நிறைந்த ஒரு சபை நமது சபை, நீதி அதிகமாய் குடியிருக்கிற சபை நமது சபை. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியவில்லை என்று சொன்னால், கிறிஸ்து சந்திக்கும் காலத்தை பயன்படுத்திக் கொண்டால் அது உனக்கு ஆசீர்வாதம். இந்த சபையில் இன்றைக்கு நடப்பது என்ன? சமாதானம் இல்லை. ஒவ்வொரு முறையும் சமாதானத்திற்கு அடுத்தவைகளை யாரும் சிந்திப்பதில்லை. அப்படியானால் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அவ்வப்பொழுது ஏற்படக்கூடிய சமாதான குறைச்சலுக்கு மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், மேல்பூச்சான ஒரு மருந்தை பூசிக்கொள்கிறான். நல்ல மருந்தை அவன் பூசுவதில்லை, மேற்பூச்சான மருந்து. வாசிக்க கேட்போம். எரேமியா 8:11 சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார். மேற்பூச்சாய் குணமாக்குகிறார். அவ்வப்பொழுது ஏற்படுகிற காயங்களுக்கு மேல லேசா மருந்து போடுவதனுடைய முழுமையாய் அந்த காயத்தை ஆற்றி ஒரு முழுமையான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு சபையிலே நாம் யாரும் விரும்பவில்லையா? கடவுளுக்கு தான். எசேக்கியேல் 13ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, சமாதானம் இல்லை, ஆனால் சமாதானம் என்று சொல்லி ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள் என்று எசேக்கியேல் எழுதுகிறார். சமாதானம் இல்லை, உண்மையில் சமாதானம் இல்லை, ஆனால் சமாதானம் என்று சொல்லி ஜனத்தை மோசம் போக்குகிறார் என்று சொல்லி எசேக்கியேல் சொல்லுகிறவனமாய் இன்றைக்கு நீங்களும் நானும் சமாதானத்திற்கு அடுத்தவைகளை தேட வேண்டும், சமாதானமாய் வாழ வேண்டும், சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதைத்தான் சங்கீதங்களின் புத்தகத்தில் 34ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சமாதானம் கர்த்தரை நீங்கள் தேடி பாருங்கள், உங்களுக்கு சமாதான குறைச்சல் இருக்காது. கர்த்தரை தேடாத பிள்ளைகளுக்கு தான் சமாதான குறைச்சல் இருக்கும். எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் பழசை நினைத்துக் கொண்டுள்ளாதபடி எதிர்நோக்கி செல்கிற வாழ்க்கையை எதிர்நோக்கி பார்க்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 சொல்கிறது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேடுகிற பிள்ளைகளுக்கு சமாதானம் கிடைக்கும். பின்னானவைகளை மறக்கிற பிள்ளைகளுக்கு, முன்னானவைகளை நாடுகிற பிள்ளைகளுக்கு தான் சமாதானம் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அப்படியானால் நாம் எல்லாரும் சமாதானத்திற்கு என்று அழைக்கப்பட்டவர்கள், சமாதான தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள். எனவே நீங்களும் நானும் சமாதானத்தோடு வாழவும், சமாதான புரட்சி இல்லாதபடி காணப்படவும் விரும்புகிற தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து வாழ சமாதானத்தோடு நாம் காணப்பட கர்த்தர் இருக்கிறார். கடைசியாக 3ஆவதாக கடவுளின் வீடு ஜெப வீடு உணர்ந்திட. கடவுளின் வீடு ஜெப வீடு உணர்ந்திடுங்கள். லூக்கா 19:45 சொல்லுகிறது, தேவாலயத்தில் பிரவேசித்து அதில் நிற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்து தொடங்கி என்னுடைய வீடு ஜெபவிடாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறதே, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்களே என்று சொல்லி தேவன் வருத்தப்படுகிறார். தேவாலயத்தில் கடவுள் நுழைந்து விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கினார். இன்னும் திருச்சபைகளில் ஆலய ஆராதனையை காட்டிலும்
ஆலய ஆராதனைக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவத்தை காட்டிலும் ஆலயத்தில் இருக்கிற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதை காட்டிலும் கடைகள் கட்டுவதில், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகைக்கு விடுவதில், வியாபாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சபைகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக வியாபாரத்தை அதிகப்படுத்தி கர்த்தரை வருத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வியாபாரத்தை அதிகப்படுத்தி வருமானத்தை பெருக்கவில்லை என்று சொன்னால் அதனாலும் திருச்சபைகளுக்கு கஷ்டம் வரும் என்று நாம் நினைத்து அதற்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்காதபடி தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் நானும் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னார். 7ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வரை. இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். நீங்கள் திருடி கொலை செய்து விபச்சாரம் பண்ணி பொய்யான இட்டு பாகாலுக்கு தூபம் காட்டி நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்ததற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ, என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கல்லல் குகை ஆயிற்றோ, இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் முந்தி என் நாமம் விளங்க பண்ணின சீலோவிலே என் தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பி நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். இஸ்ரவேல் செய்த பொல்லாப்புக்கு கர்த்தர் கொடுத்த தண்டனையை போய் பாருங்கள், கேட்டு பாருங்கள். அந்த தண்டனையை உங்களுக்கு நான் கொடுப்பேன். என் சபையை நீங்கள் கள்ளல் தொகை ஆக்கினீர்கள் என்று சொன்னால், என் சபையை கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு ஸ்தலமாக நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னால், அதை நீங்கள் நடத்துவீர்கள் என்று சொன்னால், அதை வியாபார ஸ்தலமாக்குவீர்கள் என்று சொன்னால், அல்லது வியாபாரத்துக்கு உகந்த இடமாக இதை மாற்றுவீர்கள் என்று சொன்னால், நான் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பி நிமித்தம் நான் சீலோவில் உள்ள என் ஸ்தலத்துக்கு செய்ததை உங்களுக்கு நான் செய்வேன் என்று சொல்லுவேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஏசாயா 56ஆம் அதிகாரத்திலும் கூட கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 56ல் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 6-7 வாசிப்போம் என்று சொன்னால், கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ் பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடாயிருக்கும். நீங்கள் எனக்கென்று ஏற்படுத்தின என் ஜனம், என்னுடைய சொந்த சம்பத்து, என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதி, இனி நீங்கள் சரியாய் ஆராதிக்காதபடி இதை கள்ளல் தொகை ஆக்குவீர்கள் என்று சொன்னால், நான் அந்நிய புத்திரரை அனைவரையும் அழைக்கிறேன். 56:6 சொல்கிறது, என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் என் பரிசுத்த பர்வத்துக்கு அழைத்து வந்து அவர்களை என் ஜனமாய் நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லி எச்சரிக்கிறதை பார்க்கிறார். அவர்களை அங்கீகரிப்பேன், அவர்களை ஆசீர்வதிப்பேன். என் வீடு சகல ஜனங்களுக்கு ஜெபவீடு என்பதை அவர்கள் வழியாய் நான் நிரூபிப்பேன் என்று சொல்கிறாரே. அப்படியானால் இத்தனை ஆண்டுகள் நான் ஆண்டவரை ஆராதித்தேன். நான் பரம்பரையாய் 300 ஆண்டுகளுக்கு மேலாக நான் உத்தரன் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டு வாழுகிற என்னுடைய வாழ்க்கையில ஆண்டுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றவில்லை என்று சொன்னார். ஆண்டவரை தள்ளிவிடுவார், சீலோவுக்கு செய்ததை செய்வார், அந்நிய புத்திரரை கொண்டு வந்து அவளை அங்கீகரித்து அவளை ஆசீர்வதித்து வைப்பார் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறாரே. அந்த எச்சரிப்பை செய்தியோடு கூட நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்ற கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 7 வரை வாசிப்பேன் என்று சொன்னார். ஆலயத்திற்குள் ஆண்டவரை பணிந்து கொள்ள மட்டுமே பிரவேசிக்க வேண்டும்.
ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. கர்த்தர் விரும்புகிற காரியம் ஆலயத்திற்குள் ஆண்டவரை பணிந்து கொள்ள மட்டுமே பிரவேசிக்க வேண்டும். உங்கள் வழிகள் கிரியைகளை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த ஆலயத்தில் உன்னை தங்க பண்ணுவேன். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என பொய் வார்த்தை நீங்கள் சொல்ல வேண்டாம். சீர்படுத்தி ஆலயத்திற்குள் வர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்திற்குள்ளாக இருக்கிற எண்ணங்கள், இந்த சபையை வைத்து, இந்த ஆலயத்தை வைத்து நான் என்னெல்லாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று யோசிக்கிற யோசனைகளோடு கூட நீங்கள் ஆலயத்திற்குள் பிரவேசிக்க வேண்டாம். இது கர்த்தரின் ஆலயம், இது கர்த்தரின் ஆலயம், இது கர்த்தரின் ஆலயம் என்று சொல்லி இது போன்ற பொய் வார்த்தைகளை நீங்கள் சொல்ல வேண்டாம். உங்களை சீர்படுத்தி ஆலயத்துக்குள் வர வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் ஆண்டவரை உண்மையான ஆராதனையை செய்கிறீர்கள் என்பதை நான் அங்கீகரிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆண்டவர் விரும்புவதற்காக நாம் மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடப்போம் என்று சொல்லுகிற பிள்ளைகளை என் தேவன் ஆசீர்வதிப்பார். சமாதானத்தை கொடுப்பார். சமாதானத்தின் பாதையில் நடத்துவார். உங்கள் குடும்பத்திற்கு சமாதானத்தை ஏற்படுத்துவார். அநேகருக்கு சமாதான வார்த்தைகள் சொல்லும்படியாக உங்களை அமைத்து வைப்பார் என்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் நானும் நாம் அனைவரையும் பார்த்து கர்த்தர் கண்ணீர் வடிக்கிறார். நம் அனைவரையும் பார்த்து, கிறிஸ்தவர்களாக இருக்கிற அனைவரையும் பார்த்து கர்த்தர் கண்ணீர் வடிக்கிறார். திருச்சபைகளை பார்த்து கர்த்தர் கண்ணீர் வடிக்கிறார். சீயோன் ஆலயத்தை பார்த்து கர்த்தர் கண்ணீர் வடிக்கிறார். ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் கண்ணீர் வடிக்கிறவராக இருக்கிறார். எருசலேம் ஆலயத்தை பார்த்து கர்த்தர் கண்ணீர் வடிக்கிறார். இந்த சீயோன் கோட்டையை பார்த்து கர்த்தர் கண்ணீர் வடிக்கிறார். நம்மையும் பார்த்து கர்த்தர் கண்ணீர் வடிக்கிறார் என்ற உணர்வோடு, உள்ளத்தோடு, எண்ணத்தோடு கூட நாம் இப்பொழுது வாழ வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனை சேவிப்பதற்கு முதலிடம் கொடுப்போம். மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கொண்டு வருவோம். யாரை கேட்டாலும் நம்முடைய சபையிலே சமாதானம் இல்லையா அல்லது சமாதானம் வந்துருச்சா என்று நம்மை பார்த்து கேலியோடு கிண்டலோடு கேட்கிற நிலை மாற வேண்டும். ஊழியக்காரர்கள் எல்லாம் சமாதானமாய் ஊழியம் செய்ய முடியாது. சபையார் எல்லாம் ஊழியரோடு சமாதானமாய் இருக்கும்படியா, ஊழியரும் சபையோடு சமாதானமாய் இருக்கும்படியான ஒரு நாளை கர்த்தர் காண விரும்புகிறார். இன்றைக்கு மனிதர்கள் கடவுள் பயம் இல்லை, சட்டத்திற்கு பயம் இல்லை, சம்பிரதாயத்துக்கு மக்கள் பயப்படவில்லை. கர்த்தர் நம்முடைய சபையை பார்த்து எருசலேம் ஆலயத்தை போல உற்று பார்ப்பாரானால், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் நீ சமாதானத்துக்கு அடுத்தவைகளை சிந்திப்பாயானால் நீ என் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வாய். நீ சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாடவில்லை என்று சொன்னால் நான் சீலோவுக்கு செய்ததை போல உனக்கு செய்வேன் என்று சொல்லி நம்மை எச்சரிக்கிறார். எனவே நீங்கள் நானும் எப்பொழுதுமே சமாதான பிள்ளைகளாய் வாழ்ந்து சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நாடி கண்டிப்பாய் ஆண்டவர் நம்மை தரைமட்டமாக்குவாய் சீலோவுக்கு செய்ததை போல என்று சொல்லி நினைத்து எச்சரிப்போடும் கடவுளின் வீடு ஜெப வீடு என்பதை உணர்ந்து வாழ கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இப்படிப்பட்ட சிந்தனைக்குள்ளாக அவர் அழைத்து வந்து வழிநடத்தி பலப்படுத்தி காப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஏற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் அன்பிருந்த கடவுளே, நம்முடைய பிள்ளைகளாக எங்களை அப்பா மீண்டுமாய் ஒரு விசை யூடியூபின் வழியாய் இந்த வார்த்தையை கேட்கும் ஆராதிக்க என் தேவன் கொடுத்த இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட தகப்பனே, கடந்த நாட்களில் எல்லாம் எங்களை கண்மொழி போல காத்து வருகிறீர்கள். அதற்கு அவனுக்கு நன்றி. உலகத்தை நினைத்து பார்க்கிறோம், இந்திய தேசத்தை நினைத்து பார்க்கிறோம், தமிழ்நாட்டை நினைத்து பார்க்கிறோம், எங்களுடைய மாவட்டமான திருச்சியை கூட நினைத்து பார்க்கிறோம், மற்ற மாவட்டங்களையும் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, கொரோனாவின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிறதை குறித்து நாங்கள் கவனிக்கொள்கிறோம். என் தேவனிடத்தில் எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கின்றோம், ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்களை ஒரு விஷயம் மன்னித்து உலகமெங்கிலும் இருக்கிற கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை குணமாக்கி
பாதுகாக்கும்படியாக நாங்கள் வேண்டும். அன்பு நிறைவா, இந்தியாவிலே மகாராஷ்டிராவிலும் டெல்லியிலும் தமிழ்நாட்டிலும் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை தேவன் கண்ணோக்கி பார்த்து பிள்ளைகளுடைய குறைகள் குற்றங்களை தேவன் ஒரு விசையாய் மன்னித்து பரிசுத்தப்படுத்தும் ரத்தத்தால் கழுவி எல்லாருக்கும் புது ஜீவனை கொடுத்து வெளிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். அப்படியாய் கொடுத்தே திருச்சி மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்காகவும் எங்கள் திருவரம்பூர் குருசேத்திர மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் ஆசீர்வதியும். திருவரம்பூர், காவேரி நகர், பாரத் நகர், தேவராயணி நகர் மக்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிக்கிறார். உலகத்தில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களுக்காக, அனைத்து ஊழியர்களுக்காக, அனைத்து சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா இடத்தினுடைய சமாதானத்தின் தீ பற்றி எரிய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் கடவுளே, எங்களுடைய திருச்சபைக்காக, திருச்சபையுடைய பெயராய அவர்கள் குடும்பத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் தேவன் நீ பாதுகாத்து வழிநடத்தும்படியா அவருடைய திட்டங்கள் யோசனைகளை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆலோசனை சங்கத்திற்காக, எங்கள் சபையில் உழைக்கிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் ஆசீர்வதியும். உடைய கிருபையினால் கூடி சொல்லும். ஏழைகள், விதவைகள், திக்கற்றவர்கள், அனாதைகள், தெருக்களிலே வீதிகளிலே சுற்றித் திரிகிற பிள்ளைகள், படிக்க வசதி வாய்ப்பில்லாமல் கஷ்டப்படுகிற மக்கள் எல்லாரையும் ஆற்றி தேற்றுகிறார். ஆண்டவரே, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று கல்லூரிக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்று அழைகிற பிள்ளைகளுக்காக, நல்ல கல்லூரிகளிலே பிள்ளைகளுக்கு தேவன் வாய்ப்பை கொடுத்து பிள்ளைகள் படிக்க நீ வழிவகை செய்ய வேண்டுமாய். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 12ஆம் 11ஆம் வகுப்பில் சேர்வதற்கு இருக்கின்ற பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து கிருபைகளை தாங்கட்டும், வழி நடத்தட்டும். விரைவிலே இந்த கொரோனாவிற்கு ஒரு முடிவை கொடுத்து மீண்டுமா இந்த ஆலயத்துக்குள் பிரவேசித்து ஆராதிக்கிற வேலையை, நாட்களை கையளிக்க முடியும். தயவாய் கொடுத்துள்ளபடியாய் வேண்டுகிறோம். அப்படி நீ செய்யப்படுகிறதுக்காக அவங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து நீர் வழி நடத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லோரும் சேர்ந்து நாம் கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமனை இருக்க எங்கள் பிதாவே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாரா. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உண்மை பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அரசாங்கம் வருகிற 17ஆம் தேதியிலிருந்து மற்றும் இ-பாஸ் முறையில் சில தளர்வுகளை கொடுத்திருக்கிறார்கள். இருப்பினும் அடுத்த அறிவிப்பு வரும் வரைக்கும் நம்முடைய பேராயரிடத்திலிருந்து வரக்கூடிய அடுத்த அறிவுறுத்தலுக்காகவும் காத்திருக்கிறோம். ஆலயம் விரைவில் திறக்கப்படவும்
ஆலயத்தில் அமர்ந்து நாம் அனைவரும் ஆராதனை செய்யவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாளை காலை 9 மணிக்கு பாரதியார் சபையிலும் மாலை 6 மணிக்கு காவிரி சபையிலும் ஆராதனை இருக்கிறது என்று சபைக்கு அறிவிக்கப்படுகின்றது. ஏந்தவர்கள் அந்தந்த சபைக்கு வந்து கலந்து கொண்டு தேவாசி பெற்று செல்ல அன்போடு கூட அழைக்கப்படுகின்றீர்கள். கர்த்தர் உடைய ஆசீர்வதிப்பாராக.